அடுத்ததாக எண் 26 9ஆம் வகுப்பு A1 பிரிவை சேர்ந்த கே தருண் அழகாக பேச வந்திருக்கிறார். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவனுடைய வழியாகும், அன்பே அவனுடைய மொழியாகும். அறிவின் கடலை கடைந்தவனாம், அமிர்த திருக்குறள் அடைந்தவனாம். பொறியின் ஆசை குறைத்திடவே பொருந்திய நூல்கள் உரைத்திடுவான் என்று கூறி என் தாய் தந்தையை வணங்கி மற்றும் அவையோர் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்று பேச உள்ள தலைப்பு தமிழர் கலாச்சாரத்தை போற்றுவோம். தமிழர் கலாச்சாரம் என்பது இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் தமிழர்கள் வசிக்கும் ஒவ்வொரு இடத்திலும் தமிழர் கலாச்சாரம் இன்றளவும் போற்றப்படுகின்றது. தமிழ் கலாச்சாரம் மொழி, இலக்கியம், இசை, நடனம், நாட்டுப்புற கலை, தற்காப்பு கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, கட்டிடக்கலை, ஆடைகள், உணவு பழக்க வழக்கம், மதங்கள், மரபுகள், சடங்கு சம்பிரதாயங்கள் போன்றவற்றின் மூலம் வெளிப்படுகிறது. தமிழர்கள் ஒரு குழந்தை பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள நிகழ்வையும் ஒரு விழாவாக கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். உதாரணமாக பெயர் சூட்டுதல், காதணி விழா, பூப்பு நீராட்டுதல், திருமண விழா, சீமந்தம் போன்ற ஒவ்வொன்றும் சுப நிகழ்வாக கொண்டாடுவதில் வல்லவர்கள். இவ்வாறு புது வீடு கட்டி புதுமனை புகுதல், புதிய தொழில் தொடங்குதல் போன்றவற்றையும் விமர்சையாக கொண்டாடி நம் கலாச்சாரத்தை போற்றுகின்றனர். பண்டைய தமிழர்கள் நம் கலாச்சாரத்தை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஊரிலும் சிறப்புமிக்க பெருமைமிக்க கோயில்களை பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே கட்டி அதில் சிற்பங்கள், ஓவியங்கள் மூலமாக நம் கலாச்சாரத்தை பல்லாயிரம் வருடங்கள் தாண்டியும் உள்ள மக்களுக்கு எடுத்து காட்டும் வகையில் எந்த சூழ்நிலையிலும் அழியாத கோயில்களை கட்டியுள்ளனர். தமிழர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு பண்டிகையை கொண்டாடி இன்றளவும் நம் கலாச்சாரம் மாறாமல் வாழ்ந்து வருகின்றனர். உதாரணமாக சித்திரை மாதம் சித்திரை திருவிழா, வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், ஆடிப்பெருக்கு, ஆவணி விநாயக சதுர்த்தி, புரட்டாசி நவராத்திரி, ஐப்பசி தீபாவளி, கார்த்திகை தீபம், மார்கழி சொர்க்கவாசல் திறப்பு, தை பொங்கல், மாசி மகம், பங்குனி உத்திரம் இவை போன்ற ஏராளமான திருவிழாக்களை கொண்டாடுவர். தமிழர்கள் பெண்களை தெய்வமாக கொண்டாடுகின்றனர். அதேபோல் பெண் பிள்ளைகளுக்கு வீரத்தையும் கல்வியையும் கலாச்சாரத்தையும் சொல்லிக் கொடுப்பதில் வல்லவர்கள். தமிழர்களின் கலாச்சாரத்தில் முதன்மையாக விளங்குவது விருந்தோம்பல். விருந்தோம்பலில் தமிழர்களுக்கு நிகர் தமிழர்களே ஆவர். தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்புண்டு. இவ்வாறு தமிழர் கலாச்சாரத்தை உலகமே போற்றும் வகையில் உள்ளது. இதனை நாம் அனைவரும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்துரைத்து போற்ற வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் உள்ள பொறுப்பாகும். தமிழர்களின் கலாச்சாரத்தின் மிகவும் முக்கியமானது உணவு முறை ஆகும். தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவுகள் பழமையானவை மட்டுமல்ல, மிகவும் ஆரோக்கியமானவை. நம் முன்னோர்களுக்கு ஒரு கொள்கை உண்டு: உணவே மருந்து, மருந்தே உணவு. இந்த உணவு முறைகள் மூலிகைகள், காய்கறிகள், பழங்கள் கொண்டது. நாகரிகம் அடிப்படையிலும் பரிணாம வளர்ச்சியினாலும் நாம் இந்த உணவு வகைகளை மறந்துவிட்டோம். இதில் ஒரு சில உணவுகளை மட்டும் பண்டிகை தினங்களில் செய்கிறோம். தமிழர்களின் உணவு முறையில் சிலவற்றை பார்ப்போம். கம்பச்சோறு, வரகரிசி சாதம், திணையரிசி உப்புமா, குதிரைவாளி சாம்பார் சாதம், கொள்ளு ரசம், உளுந்தங்களி, கேப்பங்கூழ், கம்பங்கூழ், கேப்பை ரொட்டி, முடக்கத்தான் தோசை, தூதுவளை துவையல், பிரண்டை துவையல் இது போன்று இன்னும் சத்தான உணவுகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வாறு இயற்கையுடன் ஒன்றி இயற்கையாக கிடைத்த பொருளை சமைத்து சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நம் கலாச்சாரத்தை வளர்த்தனர். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இந்த உணவு முறை நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இதை எத்தனை பேர் சாப்பிடுகிறோம்? இவ்வாறு சத்தான ஆரோக்கியமான உணவுகளை நாம் மறந்ததால் தான் இன்று அதிகப்படியான நோய்களுக்கு நம்மில் பலர் ஆளாகியுள்ளோம். நாம் அனைவரும் தமிழர் காலங்காலமாய் உண்டு வந்த உணவை இனி அனைவரும் உண்ண பழகுவோம், நோயின்றி வாழ்வோம் என்று சொல்லி தமிழர் கலாச்சாரம் நம் தமிழர் மட்டும் போற்றும் கலாச்சாரம் அல்ல, இது உலக நாடுகளே வியந்து போற்றும் ஒரு கலாச்சாரம் ஆகும். காவிரி, தென்பெண்ணை, பாலாறு பாய்ந்து பலம் கொளிக்கும் என் தமிழ்நாடு. மூத்த மொழி பேசும் மூதோர்கள் வாழ்ந்தது வாழ்வது என் தமிழ்நாடு. வண்ணத்து பூச்சி சிறகின் ஓவியத்தை விட அழகாய் திகழ்ந்தது என் தமிழ்நாடு. கன்னி பெண்ணின் புன்னகைக்கு போட்டி போடும் முல்லையின் கொடிப்படர தேர் கொடுத்த இடம் இந்த தமிழ்நாடு என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழர் கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு மட்டுமல்லாமல் உலகத்திற்கே எடுத்துச் சொல்வோம் என்று பேசிய தருணிற்கு நன்றி.